எல்லாம் உலகம் ஏகனாய் காக்கும் வல்லோன் உனக்கே வாழ்வுகள் அளிக்கும் நஞ்சையும் புஞ்சையும் புஞ்சு விளையாடும் தஞ்சை தரணியில் அமெரிக்காவை தலைமையாக கொண்டு இயக்கப்பட்டிருக்கின்ற ஏறத்தாழ 300 நாடுகளில் லைன் சைக்கிள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. நம்முடைய மெல்வின் அவர்கள் ஒரு சாதாரண எல்ஐசியுடைய முகையாக இருந்த பொழுது நண்பர் ஓட்டலில் உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்த போது நினைத்தார்கள், ஏன் இதை மக்களுக்காக செய்யக்கூடாது என்பதற்காக எப்படி செஞ்சு இயக்கப்பட்டது, இந்த உலகத்திலே ரத்ததானத்தை செய்ய வேண்டும் என்று எப்படி அந்த உலகமெல்லாம் அந்த இயக்கத்தை பரப்பினார்களோ அதை போல மெல்வின் அவர்கள் ஒரு மிக இயக்கத்தை கண்டாய விழிப்புணர்வு செய்ய வேண்டும், மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற இயக்கத்திலிருந்து உதவி செய்ய வேண்டும் என்று அந்த அமெரிக்காவில் தொடங்கிய இந்த 104 ஆண்டுகளை கடந்து கொண்டு இருக்கின்ற லயன்ஸ் இயக்கம் எப்படியாவது உலகத்தில் வாழ்கின்ற மக்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தியை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த லயன்ஸ் இயக்கத்தை ஆரம்பித்தார்கள். அப்படி அமெரிக்காவில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற அதனால் மக்கள் லயன்ஸ் இயக்கத்திலே தலைவராக நம்முடைய அன்பிற்குரிய சாதனம் அவர்களும் செயலராக முகமது ஆரிஃப் அவர்களும் பொருளாக முகமது அபூபக்கரும் நம்முடைய நிர்வாகிகளாக ஜலீல் அவர்களும் செயல்பட்டு இங்கு இருக்கின்ற அத்தனை பேரும் மாவட்டத்தில் இருக்கின்ற 300 சங்கங்கள் இருக்கின்றன. அரிமா மாவட்டம் என்று சொன்னால் 9 மாவட்டங்கள், ரெவன்யூ மாவட்டங்கள், கிராமப்பட்டத்திலிருந்து கருவிலிருந்து பிறந்தலிருந்து புதுக்கோட்டை உள்ளிட்ட 9 மாவட்டங்கள் தான் லயன்ஸ் இயக்கத்தில் ஒரு மாவட்டமாக சொல்லப்படுகின்றார்கள். ஏறத்தாழ இருக்கின்ற உலகத்திலே இருக்கின்ற பெரிய மாவட்டம் நம்முடைய திருச்செந்தூர் வெஸ்ட் மாவட்டம். ஏறத்தாழ 10 லட்சம் உறுப்பினர்களை பெற்றிருக்கின்ற இந்த லயன்ஸ் இயக்கம் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும், இருக்குமுறை இரத்ததானம், இறந்தவன் கண்காணம் என்கின்ற ஒரு மாபெரும் இயக்கத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். கஜா வந்தபோது அள்ளி கொடுத்தார்கள் உலக மக்கள் எல்லாம், கொரோனா வந்தபோது அள்ளி கொடுத்தார்கள் உலக மக்கள் எல்லாம். எங்கே வாழ்கின்றவர்கள், எங்கே இருக்கின்றவர்களுக்கு அள்ளி கொடுத்த மனிதநேயத்தை இந்த உலகத்திலே வளர செய்வதுதான் இந்த லயன்ஸ் இயக்கம். அப்படிப்பட்ட லயன்ஸ் இயக்கத்துடைய இந்த இருக்குமுறை இரத்ததானம், இறந்தவன் கண்காணம் என்ற மாபெரும் ஒரு பேரணியை சமூக ஆர்வலர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள், லயன்ஸ் நண்பர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள். ஏறத்தாழ இந்த பகுதியில் இருக்கின்ற கிராம மக்கள் எல்லாம் கண் விழிப்புணர்வு கண்காணித்து கண் அறுவை செய்து பகுதியில் இருக்கின்ற அரசு கண் மருத்துவமனையில் ஒரு மிகப்பெரிய சங்கமாக அதனால் லைன் சங்கம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. எங்களுடைய மாவட்ட தலைவர் பாசத்தொகுதி அன்பு சகோதரர் 300 சங்கங்களுக்கு மாவட்ட தலைவராக இருக்கின்ற பாசத்தொகுதி எங்களுடைய சகோதரர் டிபிகே ராஜேந்திரன் அவர்கள் இந்த ஆண்டு பார்வைக்கு மாவட்ட தலைவராக அது நம்ம சங்கத்திற்கு பெருமை. அதைவிட லைன் சங்கம் எதை நடத்தினாலும் ஓரோடு வந்து அதற்கு பாதுகாப்பு வழங்கி ஒரு தொடர்பையாற்றி தொடங்கி வைக்கின்ற எங்களுடைய காவல் ஆய்வாளர் இன்ஸ்பெக்டர் அவர்கள் எந்த நேரத்தில் வைத்தாலும் நான் உடனே வந்து தொடங்கி வைக்கிறேன் என்று சொல்லி காவல்துறை அதிகாரிகளையும் ஒத்துழைக்க வைத்திருக்கின்றார்கள். அவர்களையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். எங்களுடைய சாசன தலைவர் பேராசிரியர் பெருமானார் பேராசிரியர் அப்துல் கலாம் அவர்களுடைய சீரிய முயற்சியிலே மிக சிறப்பாக இன்று நடந்து கொண்டிருக்கின்றன. காலத்தின் அருள் கருதி இதனுடைய நிறைவு விழா தேர்தலை தலைவருக்கிறது. இப்பொழுது எங்களுடைய காவல் ஆய்வாளர்கள் கண்காண விழிப்புணர்வை பற்றியும் இந்த போதை விழிப்பை பற்றி பேச இருக்கின்றார்கள். மிகப்பெரிய இயக்கமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த போதை விழிப்புக்கு பார்த்தோம் அதை எதிர்கொண்டிருக்கின்றார்கள். இந்த விழாவை ஆட்சியர் பணியுடைய தாராளம் எங்களுடைய முன்னாள் மாணவரும் லயன்ஸ் இயக்கத்துடைய உறுப்பினராக இருக்கின்ற அன்புக்குரிய சகோதரர் உதயகுமார் அவர்களும் அவர்கள் பள்ளி இறத்தால் 200 மாணவர்கள் பங்கேற்க இருக்கின்றார்கள். அவர்களும் இந்த இயக்கத்தோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஊடக நண்பர்களையும் வந்திருக்கின்ற பொதுமக்களையும் இங்கு எல்லாத்தையும் வரவேற்பை மிக்க மகிழ்ச்சி எழுதி நம்முடைய இந்த விழாவினை சிறப்புரையாற்றி எங்களுடைய இன்ஸ்பெக்டர்கள் ஒரு சில வார்த்தைகள் பேசி இரண்டாவது விழிப்புணர்வையும் அமெரிக்காவில் இருக்கின்ற இளைஞர்கள் அவர்கள் 75வது வயதில் தனக்கு 1 வயதில் கண்ணை இழந்து விட்டார்கள், பார்வை இழந்து விட்டார்கள், கேட்கும் விட்டார்கள். 1 வயதில் ஆரம்பித்து 75வது ஏறத்தால் 40,000 கிலோமீட்டர் நடந்து இது விழிப்புணர்வு செய்து இருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியை கூறி எங்களுக்கு மதிப்பிற்குரிய ஆய்வாளர்கள் இப்பொழுது தோற்று விளையாட்டி கண்டால் விழிப்பை போதை விழிப்பை பற்றி சிறப்பாற்றுமாறு அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். இந்த காலை நேரத்தில் இந்த விழிப்புணர்ச்சி முகாமில் ஏற்பாடு செய்துள்ள லயன்ஸ் கிளப் அனைவருக்கும் வணக்கம். மாணவர்கள் முடியாது உறுப்பினராக செய்வதை பற்றி சொன்னேன். ஒரு காண செய்வது 2 பேருக்கு பார்வை கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரே விலையை எடுத்து 2 பேருக்கு வைக்கிறார்கள். நேத்தாவால தெளிவாக சொன்னாங்க. அப்ப ஒரு விலை 2 பேருக்குன்னா 2 விலை 4 பேருக்கு. இது இறக்கும் போது இறந்த பிறகு நம்ம உறுப்பு எல்லாமே நெருப்புக்கு மண்ணுக்கு தேவையில்லாம போட்டு போயிடுச்சு அதை வீணடிக்கிறோம். நீங்க நல்லா 100 ஆண்டு வாழுங்க, நல்ல நாள் வாழுங்க, வாழும்போது அதை செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இறப்புக்கு பிறகு தேவையில்லாமல் மண்ணுக்கும் நெருப்புக்கும் இரையாகும் அந்த 2 விழிகளை இந்த உலகத்தில் பார்க்க முடியாத எத்தனை தேடிக் கொண்டிருக்கிற சகோதரர்களுக்கு
அதை தாமதம் செய்தால் சிறப்பாக என்ற காவல்துறை நன்றி வாசத்தை நம்முடைய விவசாய சங்கத்தினுடைய மாவட்ட விவசாய வகுப்பு சங்கம். அதனால இந்த விவசாய பொருட்களையும் பயன்படுத்த வேண்டிய உன்னத நோக்கத்திற்காக இப்பொழுது பெரிய செய்தி நம்முடைய ஆய்வாளர்கள் தொடர்பிருக்கின்றார்கள். இந்த பேரணி வெயிலின் காரணமாக செல்வது இருக்கின்றன. இளைஞர்கள் பொதுமக்களே இதை வந்து கொண்டிருக்கின்ற நயன்சாமியுடைய பேரணி வாழ்கின்ற வரை கண்டாளம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அமைப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அந்த பேரணியிலே வந்து கொண்டிருக்கின்றன. எங்களுடைய காவல்துறை ஆய்வாளர் தலைமையிலும் எங்களுடைய மாவட்டத்துறை டிபிகே ராஜன் அவர்கள் முன்னிலையிலும் இதே மாணவ மாணவிகள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த உலகத்தில் மண்ணுக்கும் தீயுக்கும் இல்லாகின்ற கண்களை எல்லாம் இந்த மகளிர் உலகில் கண்ணில்லாமல் விழிப்பில்லாமல் எத்தனை மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். காலில்லாமல் எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் இதயமாற்ற அறுவை சிகிச்சை செய்வதற்காகவும் காலில்லாதவர்களுக்கு கை இல்லாதவர்களுக்கெல்லாம் நம்முடைய லைன் திட்டங்கள் திருவிழா வைத்து நம்முடைய முன்னாள் மாவட்டம் டாக்டர் முத்துலாம் என்ற அருமையான அந்த பிளாஸ்டிக் பயன்படுத்தி அவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய விழுப்புரம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். வேலை கொண்டிருக்கின்றார்கள். அந்த அமைத்துக் கொண்டிருக்கின்ற இந்த சங்கத்தினுடைய கண்டாள விழிப்புணர்வுகளை இதை வந்து கொண்டிருக்கின்றன. இதை பயன்படுத்த காத்தவர்கள் மற்ற சேவை காத்தவர்கள் ஆசிரியர்களுடைய நாடகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அத்தனையும் இந்த வரவேற்பு நம்முடைய கண்களை அவசரங்களுக்கு காரணமாக வழங்கும் பொழுது அந்த கண்காணிப்பிலிருந்து
அன்றாட அடைவாள் பொதுமக்களே, அன்றைக்குரிய அதிராமக்கால பொதுமக்களுக்காகவும் இந்த நகரிலே வாழ்கின்ற பொதுநலத்தை சார்ந்திருக்கின்ற சமூக ஆர்வலர்களுக்காகவும் இந்த மாபெரும் கண்தான விழிப்புணர்வு பேரணியை நம்முடைய காவல்துறை ஆய்வாளர் அன்றைக்குரிய திரு முருகேசன் சார் அவர்கள் வண்டிப்பேட்டையிலே தொடங்கி வைத்து இந்த கண்தான விழிப்புணர்வை மக்களுக்கெல்லாம் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவை தலைமையாக கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஏறத்தாழ 300 நாடுகளில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற அல்மா சங்கத்தில் அதிராமக்கம் லயன் சங்கத்தின் சார்பாக ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் பள்ளியின் சார்பாகவும் இணைந்து நடத்துகின்ற ஒரு மாபெரும் கண்தான விழிப்புணர்வு பேரணி பார்வைக்கோர் பயணம் என்று சொன்னார்கள். உலகத்திலே இருக்கின்ற நம்முடைய மெல்லின் சொன்னவர்கள் லயன்ஸ் இயக்கத்தை நிறுவினார்கள். அதை பின்பற்றி கிரண்கவர் என்ற அம்மையார் அவர்கள் 87 வயதில் இருந்தார்கள். ஆனால் தன்னுடைய 75வது வயதில் ஒரு வயதாக 9 வயதாக இருக்கின்ற பொழுது கண்பார்வை போய்விட்டது, கேட்கும் திறன் போய்விட்டது. எத்தனையோ நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்கள் இடையிலே கண்களை இழந்து விடுகிறார்கள். இயற்கை பேரராக, இயற்கையின் காரணமாக ஏதோ காரணத்தை இழந்து விடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் இந்த உலகத்தை மீண்டும் பார்த்து வைப்பதற்கு, கண்ணெல்லாமல் கேட்கின்ற குழந்தைகளை இந்த உலகத்தை பார்ப்பதற்கு, மற்றவர்கள் உதவி செய்கின்றவர்களை பார்ப்பதற்கு மிக உற்சாகமாக அவர்கள் இந்த உலகத்துக்காக இந்த நல்ல செய்தியை இதை மாட்ட சொன்னாங்க. காக்கா அவளை மாட்டிருங்க, ஒரு தடவை அமுக்கிட்டோம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோருமாகிய எல்லாம் வல்ல இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். இன்று அதிராம்பட்டினத்துடைய கண்தான வரலாற்றில் பொன்னெழுத்துக்களால் குறிக்கப்பட வேண்டிய ஒரு நாள். ஆண்டாண்டு தோறும் நாம் இந்த பார்வைக்கு ஒரு பயணம் என்கின்ற ஊர்வலத்தை நடத்துகிறோம். இதற்காகவென்றால் மக்கள் கண்தானம் செய்வதற்கு முன்வர வேண்டும்.
பாதுகாக்க வேண்டும் என்ற செய்திகளை அவனுக்கு தெரிவிப்பதற்காக இந்த ஊர்வலம் ஆண்டாண்டுதோறும் நடைபெறுகிறது. இந்த ஆண்டுக்கு கண்தான விழிப்புணர்வு பேரணியினுடைய பார்வைக்கு ஒரு பயணம் என்கின்ற ஒரு அமைப்பினுடைய மாவட்ட தலைவராக எங்கள் அதிராம்பட்டினம் அரிமா சங்கத்தை சார்ந்த திருமிகு TPK ராஜேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிறார்கள். நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளிலே இது ஒன்று பிரம்மாண்டமான ஊர்வலங்களை எல்லாம் நடத்தி மக்கள் மத்தியிலே பெரிய விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தி மாவட்ட மாநாடு நடப்பதற்கு இன்னும் 4 நாட்கள் தான் இருக்கிறது என்றாலும் கூட, நோன்பு நாளாக இருக்கிறது என்றாலும் கூட, வெயில் காலமாக இருக்கிறது என்றாலும் கூட எதையுமே பொருட்படுத்தாமல் இந்த பார்வைக்கு ஒரு பயணம் வெற்றிகரமாக நடைபெற வேண்டும் என்ற முயற்சியை நாங்கள் மேற்கொள்ளுகிற போது எங்களிடத்திலே சில தொய்வுகள் ஏற்பட்ட பொழுதெல்லாம் எங்களுக்கு தோள் கொடுத்து கை கொடுத்து ஆக்கம் தந்த எங்கள் அன்பு சகோதரர் லயன் ஆக்ஸ்போர்ட் உதயகுமார் அவர்கள், இதோ நான் இருக்கிறேன், நாம் எல்லாம் சேர்ந்து இந்த ஊர்வலத்தை சிறப்பாக நடத்துவோம் என்று சொல்லி அரசு பள்ளிகள் எல்லாம் நமக்கு அனுமதி மறுத்த போது இந்த தனியார் மெட்ரிகுலேஷன் பள்ளியாக இருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியுடைய தாளாளரும் முதல்வருமான நண்பர் லயன் உதயகுமார் அவர்கள் தங்களுடைய பள்ளி மாணவர்களை 4-5 பேருந்துகளிலே அழைத்து வந்து நம்மோடு ஒன்றாக பயணிக்க செய்து இந்த பார்வைக்கு ஒரு பயணம் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு உதவி இருக்கிறார்கள். இந்த அளவிலே இந்த கூட்டத்திலே முதன்முறையாக நன்றி சொல்லக்கூடியதும் பாராட்டக்கூடியதும் யாருக்கு என்றால் நண்பர் உதயகுமார் அவர்களுக்கு தான் இதை சொல்ல வேண்டும். நம்மை ஊக்கப்படுத்தியவரே அவர்தான். மிக அருமையான முறையில் குறிப்பிட்ட நேரத்திலே வெளிநாடுகளிலே நடப்பது போல சரியாக 10 மணிக்கு இந்த பயணத்தை நாம் தொடங்கி இங்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். இங்கே மாவட்ட தலைவராக இருக்கக்கூடிய TPK ராஜேந்திரன் அவர்கள் நம்மை ஊக்கப்படுத்துகிற முறையிலே நமக்கெல்லாம் முன்பதாக நமது ஊருக்கு பதாகைகளோடு தொப்பிகளோடு இங்கே வந்து நம்மை ஊக்கப்படுத்தினார்கள். அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்வதோடு நம்முடைய சங்கத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு பொறுப்பு எல்லோரையும் வரவேற்க வேண்டும் என்பது வரவேற்புரையாகவும் பாராட்டுரையாகவும் எழுச்சியுரையாகவும் என்னுடைய உரையை மிக சிறிய அளவிலே இந்த அருமையான ஊர்வலத்தை நம்முடைய அதிராம்பட்டினம் காவல் நிலையத்துடைய ஆய்வாளர் அவர்கள் வண்டிப்பேட்டையிலே துவங்கி வைத்தார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நமக்கு பர்மிஷன் வேண்டும் என்று கேட்டபோது எந்த தடையும் எந்த தாக்கலும் சொல்லாமல் நடத்தப்பட வேண்டிய ஒன்று இந்த ஊர்வலத்தோடு சேர்த்து நீங்கள் போதை ஒழிப்பையும் சேர்த்து சென்றால் எனக்கு மிக வசதியாக இருக்கும் என்று சொன்னார்கள். அதையும் சேர்த்து அவர்களுடைய சிற்றுரையிலே போதை ஒழிப்பை பற்றிய செய்திகளையும் மக்களுக்கு எடுத்து சொன்னார்கள். அன்னாருக்கும் நம்மோடு கூட வந்து வரக்கூடிய மாணவர்களுக்கு பாதுகாப்பாக வந்த காவல்துறை அலுவலர்களுக்கும் நம்முடைய அன்பான நன்றியையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நம்முடைய இன்றைய கூட்டத்திற்கு சிறப்பு விருந்தினர் நம்முடைய TPK ராஜேந்திரன் அவர்கள் என்றாலும் கூட சிறப்பு விருந்தினர்களாக நாம் இங்கே அழைத்திருப்பது ஆக்ஸ்போர்டு பள்ளி மாணவர்கள் இருவரைத்தான் அழைத்திருக்கிறோம். அவர்கள்தான் இப்பொழுது உங்கள் மத்தியிலே இப்பொழுது பாரதிய பயணத்தினுடைய கண்ணாடியினுடைய உறுதிமொழியை வாசிக்க இருக்கின்றார்கள். அவர்கள் இந்த குழந்தைகள் இந்த வயதிலே அந்த எண்ணத்தை உருவாக்கிக் கொண்டால் வருகின்ற காலத்தில் மற்றவர்களுக்கு ஏதுவாக இருக்கும் என்ற நலசையை சொல்லி இப்போது அவர்கள் பேசுவார்கள். எனவே கண்தானம் செய்வோம், பிறரின் வாழ்விலும் ஒளியேற்றுவோம், இரத்த தானம்
நீரூட்டி பெருகுவதை போல அதுபோல குருவியை கொடுக்க நீரூற்றி ஊறுவதை போல ரத்தமும் ஊறிவிடும். நாம் சாப்பிடும் சாதாரண உணவுகளை உட்கொண்டால் 2 வாரங்களில் ரத்தமும் ஊறிவிடும். ஒரு ஆரோக்கியமான மனிதனின் உடலில் 5 அல்லது 6 லிட்டர் ரத்தம் தான் இருக்கும். ஒரு நாளைக்கு 100 மில்லிலிட்டர் அல்லது 200 மில்லிலிட்டர் ரத்தம் தான் கொடுக்கலாம். அதிகமாக தேவைப்படும் பிரிவு ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் 16ஆம் தேதி உலக ரத்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. 3 மாதங்களுக்கு ஒரு முறை ரத்த தானம் செய்யலாம். ரத்ததானம் செய்வோம், கண்தானம் செய்வோம். வெரி குட். அனைவரும் கண்தானம் ரத்ததானம் செய்வோம். ஆகவே அனைவரும் கண்தானம் ரத்ததானம் செய்வோம். நன்றி, வணக்கம். அன்புடன் போன்ற பெரியவர்களே, அருமையான இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கும் அதிராம்பட்டினம் அரிமா தலைவர், செயலாளர், பொருளாளர், உறுப்பினர்கள் மற்றும் மாவட்ட தலைவர்களே, உங்கள் அனைவரையும் எங்கள் பள்ளி மாணவ மாணவிகள் சார்பாகவும் மற்றும் நமது ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி சார்பாகவும் எங்கள் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாதைக்கு ஒரு பயணம். இந்த வார்த்தையை கேட்டதுமே எங்களுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது. நாங்கள் அப்பொழுதுதான் கேட்டோம், அது என்ன? அதற்கான விளக்கத்தை என் பள்ளி முதல்வர் அவர்கள் எங்களுக்கு எடுத்து கூறினார். அதனால் எங்களுக்கு மிகவும் ஆர்வம் ஏற்பட்டது. கண்டிப்பாக இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் கலந்து கொண்டுள்ளோம். இருக்கும்போது ரத்த தானம் செய்வது ஒரு அருமையான செயல்பாடாகும். ரத்தத்தின் தேவை இன்று நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டுதான் இருக்கிறது. ரத்த தானம் செய்பவர்களை பற்றி நான் நிறைய கேள்விப்பட்டுக் கொண்டேதான் இருக்கிறேன். நம் உடம்பிலிருந்து ரத்தத்தை எடுக்கும் போது அவர் தொடர்ந்து உற்பத்தி ஆகிக் கொண்டேதான் இருக்கும் என்பதை அனைவரும் உணர வேண்டும். இன்னும் நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்கு. எங்க நம்ம ரத்தத்தை கொடுத்தா நம்ம உடலினம் குன்றுவிடுமோ என்று நினைக்கிறோம். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. இதனால் நம் ரத்த அணுக்கள் சமம் செய்யப்படும். எனவே உயிர்களுக்காக ரத்த தானம் செய்யுங்கள். கண்தானம். மனிதர்கள் இறந்த பிறகு சிலர் புதைக்கிறார்கள், சிலர் எரிக்கிறார்கள். நாம் இறந்த பிறகு நம்முடைய கண்களை அனைவரும் தானம் செய்ய வேண்டும். நாம் இறந்த பிறகு நம்முடைய கண்கள் சுமார் 6 மணி நேரம் வரை விழிப்புள்ளதாக இருக்கும். அதனால் நம்முடைய கண்களை அனைவரும் தானம் செய்ய முன்வர வேண்டும். 2 கண்களையும் எடுத்து 2 கண்களையும் 2 கண்ணில்லாத நபர்களுக்கு பொருத்தினால் அவர்கள் கண் பார்வை பெறுவார்கள். எனவே கண்தானம் செய்யுங்கள். நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் கண்தானம் செய்வீர்களா? நீங்கள் ரத்த தானம் செய்வீர்களா? கண்தானம் செய்வோம், ரத்த தானம் செய்வோம். நன்றி, வணக்கம். சூப்பர். பேராசிரியர் முருகன் அவர்கள் ஒரு சில வார்த்தை வழங்குவார்கள். பேராசிரியர் செல்வன் அவர்கள் வார்த்தை வழங்குவார்கள். ஏறவல்லோன் எல்லோருக்கும் பொதுவான இறைவனை வணங்கி துவங்குகின்றோம். எஞ்சான் உடம்புக்கு சிரசை பிரதானம். அந்த சிரசின் ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய கண்தான விழிப்புணர்வு பேரணி இனியே வண்டிப்பேட்டையில் துவங்கி பேருந்து நிலையத்தை வந்தடைந்திருக்கின்றது. இந்த பாளையக்கோட்டை பயண மாவட்ட தலைவர் எங்களுடைய அன்பு சகோதரர் திருமக்கோட்டையில் அவர் இருந்தாலும் அதிராம்பட்டினம் அரிமா சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு எங்களோடு பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்கு மரியாதைக்கும் உரிய சகோதரர் பாளையக்கோட்டை மாவட்ட தலைவர் TK ராஜேந்திரன் அவர்கள் முன்னெடுப்பில் அதிராம்பட்டினம் பகுதியில் தவிர்க்க முடியாத ஒரு பள்ளியாக ஒரு மாபெரும் கல்வி பணியை ஆற்றிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சங்க உறுப்பினர் கண்ணியத்திற்கு மரியாதைக்கும் உரிய லயன் உதயகுமார் அவர்கள் சார்ந்திருக்கக்கூடிய ஆக்ஸ்போர்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியினுடைய மாணவ கண்மணிகள், ஆசிரியர் பெருமக்கள்,
தாளாளர் பெருந்தகை உள்ளிட்ட அனைவரும் இந்த பேரணியில் கலந்து கொண்டு சிறப்பித்தது மகிழ்ச்சி. இந்த பேரணி நடக்குமா? இஸ்லாமியர்களுடைய புனித நாளான நோன்பு காலங்களில் கொடுமையான வெயில் தாக்கத்தில் இந்த பேரணியை எப்படி நடத்துவது என்று நாம் எல்லாம் தயங்கிக் கொண்டிருந்த வேளையில் மாணவர்களை நாங்கள் தருகின்றோம், பேரணியை நீங்கள் நடத்துங்கள் என்று ஆக்ஸ்போர்ட் பள்ளிகளுடைய தாளாளர் கண்ணியத்திற்கு மரியாதைக்கு உரிய சகோதரர் உதயகுமார் அவர்களுடைய முன்னெடுப்பில் இந்த பேரணி வெற்றிகரமாக நடந்து முடிந்திருக்கின்றது. சாசன தலைவர், மாவட்ட தலைவர்கள், அரிமா சங்கத்தினுடைய தலைவர், செயலர், பொருளர், நிர்வாக அலுவலர் மற்றும் அங்கு சிறப்பித்திருக்கக்கூடிய அத்துணை அரிமா சங்கத்தினுடைய உறுப்பினர் மக்கள் அனைவருக்கும் மனமார்ந்த அன்பை வெளிப்படுத்தி இந்த நிகழ்வு இன்னைக்கு நடக்கிறது அப்படின்னா இந்த பாளையக்கார் பயணத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர், மண்டல ஒருங்கிணைப்பாளரா பேராசிரியர் என்றும் சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய டாக்டர் எஸ்.பி. கணபதி அவர்களை ஒருங்கிணைப்பாளராக போட்டதுதான் இந்த பேரணியினுடைய வெற்றி. அவர் அடிச்சுக்கிட்டே இருந்தார், எப்படியாவது நடத்திடணும். அதனுடைய வெளிப்பாடு இன்றைய நிலையில் இதுவரை அதிராம்பட்டினத்தில் நடக்காத அளவுக்கு மிக நேர்த்தியாக இந்த பேரணியை நாம் நடத்தி முடித்திருக்கின்றோம். காவல்துறை ஆய்வாளர் கண்ணியத்திற்கு மரியாதைக்கு உரிய ஐயா முருகேசன் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்து மாணவ கண்மணிகளுடைய சிற்றுரை, அந்த 2 மாணவ கண்மணிகள் இனி வருங்காலத்தில் அவர்கள் பரப்புரை செய்வார்கள் என்ற நல்ல எண்ணம் நமக்கு உதித்திருக்கின்றது. அருமையானவர்களே, கண்டானம் என்றால் என்ன, ஏன் அதற்கு பேரணி என்பதை இந்த மாணவ கண்மணிகளுக்கு விளக்க வேண்டிய காலத்தினுடைய தேவையாக இருக்கிறது என்பதை நான் உணர்கின்றேன். கண்டானம் தான் ஒண்ணுமே இல்லை. வருஷத்துக்கு சாதாரணமா ஒரு 82 லட்சத்திலிருந்து 86,000 பேர் செத்து போறாங்க. இறப்பு நிகழ்வு வருஷத்துக்கு இந்தியாவில் மட்டும் 82 இருந்து 86 லட்சம் பேர் வருஷத்துக்கு செத்து போறாங்க. ஒண்ணு மண்ணை குறைக்கிறோம், இல்லை எரி விட்டுரும். அப்ப நம்ம இறந்ததுக்கு அப்புறம் மூச்சு இருக்க மாட்டோம், இருக்காது. சாதாரணமா அந்த உடம்பினுடைய நிலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளவு பெரிய ஜாம்பவான்கள், எவ்வளவு பெரிய அரசியல் தலைவர்கள், எவ்வளவு பெரிய நீதிமான்கள் அந்த ஊரினுடைய பண்ணையாளர் கூட இருக்கலாம். அவர் அந்த பக்கமா நடந்து வந்தார் அப்படின்னா ஒரு பெட்டிக்கார வச்சு கொடுத்திருப்பாரு. செருப்பு அருந்து போயிடும். அந்த செருப்பை கொண்டு போய், அப்பா என் செருப்பு அருந்து இருக்கு, நான் தச்சுக்கிறேன், பின்னாடி வந்து எடுத்துக்கிறேன்னு அந்த செருப்பை கொடுத்தா அந்த கடை முதலாளி, ஐயா அந்த கடையை நீங்க வச்சு தந்தவர், இந்த செருப்பை நான் வச்சிருக்க மாட்டேன்னு எடுத்து போய் கண்ணாப்பட்டியில வச்சுக்குவார் செருப்பை. ஆனா போறவர் செருப்பு அருந்து போனதோட திரும்பி வர இறந்து போயிடுறாரு. இறந்து போனோட திருப்பி அவருடைய இறுதி உருவம் நடந்து வருது. நல்ல சோறு மழை பெய்து தொட்டுது. அப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இடுகாடு சுடுகாடு எல்லாமே வெள்ளம் அடிச்சு நிக்குது. அப்ப அந்த ஊர் மக்கள் எல்லோரும் கூடி என்ன பண்றாங்க, இந்த பெட்டிக்கடை இந்த பேரத்தை ஒரு 2 நாள் வைப்போம். அதே அந்த பெட்டிக்கடை உனக்கு போய் கேட்கிறாங்க, எப்பா அவர்தான் இந்த பெட்டிக்கடை உனக்கு வச்சு தந்தாரு, எல்லா முதலையும் அவர் தான் போட்டாரு, இந்த பணம் 2 நாள் ஒரு கடையில இருக்கட்டும் அப்படின்னு. ஐயோ ஐயோ பணமா நான் வச்சிருக்க மாட்டேங்கிறான். காலில் போட்ட ஒரு செருப்பை கல்லாட்டத்தில் வச்சு அளவு பார்த்தவன் இறந்த ஒரு உடம்பை வச்சிருக்கிறதுக்கு சம்மதிக்கல. இதுதான் மனித உடல், இதுதான் மனித இயல்பு, இதுதான் இயற்கை நமக்கு தந்திருக்கக்கூடிய பாடம். ஆனா ஒரு மாதம் அறையே நமக்கு தந்திருக்கும். இறந்ததுக்கு அப்புறம் ஒரு 6 மணி நேரத்துக்கு இந்த கண்ணுக்கு மட்டும் உசுரை கொடுத்திருக்கான். அப்ப ஏதோ ஒரு கருப்புரை நமக்கு சுட்டப்படுது. சரி, எல்லா உறுப்புகளும் நடந்து போயிடுது. மனுஷனுடைய கண்ணுக்கு மட்டும் ஒரு 6 மணி நேரம் உயிரை கொடுத்திருக்கா இறைவன். அப்ப இந்த கண்ணை யாருக்காவது பயன்படுத்தலாம். இந்தியாவில் மட்டுமல்ல, உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய கண்பார்வையற்றவர்கள் எண்ணிக்கை அப்படின்னு எடுத்தோம்னா அதை 25% இந்தியாவில் இருக்குங்கிறான். உலக நாடுகள் ஒட்டுமொத்தம் சேர்ந்து அப்ப ஒரு தலைமுறை அடிப்படையில் பார்க்கிறப்ப நாம அதிகமா பாதிக்கப்படுறோம். காரணம் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் எடுக்க போறாங்க. இப்ப பாப்பா சொல்லவே சொல்லுச்சு, 2 கண்ணை எடுத்து 2 பேருக்கு பொறுத்திடலாம். இல்ல, ஒரு கண்ணை எடுத்து 4 பேருக்கு பொறுத்தலாம். அப்ப 2 கண்ணை எடுத்தோம்னா 8 நபர்களுக்கு பொறுத்திட முடியும். அறிவியல் வளர்ந்துருச்சு, மருத்துவம் ஒரு விந்தமா மேல போயிருச்சு, வித்தியாசமா இருக்கு. அப்ப இறந்தவருடைய கண்ணை ஒரு 8 நபர்களுக்கு பயன்படும். அப்ப இது அறிவியல் நமக்கு தந்திருக்கக்கூடிய வரம். அப்ப இது நம்ம உணரும். அப்ப ஒரு கண்ணை தானம் செய்யணும் அப்படின்னு வெளியில போய் அப்பாட்டையே தாத்தாட்டையே சொல்றீங்க, சார் நாங்க எப்ப சார் கண்தானம் செய்யலாம்? 1 வயசுல இருந்து செய்யலாம். கண்ணை 1 வயதிலிருந்து இந்த கண்தானம் செய்யலாம். சார் எனக்கு 80 வயசு ஆயிடுச்சு, தாராளமா செய்யலாம். யாரா சார் அணுகிறது? அதிராம்பட்டினம் மரிமா சங்கத்தை அணுகலாம். லைன் சாவு கண் எடுப்பார், அவருக்கு துணையா நான் நின்றிருக்கேன். லைன் 6 சாமி கண் எடுப்பாரு, பயிற்சி பெற்றிருக்கோம். அதற்கான உபகரணங்கள் அதிராம்பட்டினம் லைன்ஸ் கிளப்ல இருக்கு. அப்ப இந்த கண்ணை எடுக்கிறதுக்கு மருத்துவர்கள் தயாரா இல்லாட்டாலும் இங்க இருக்கக்கூடியவர்கள் பயிற்சி பெற்றிருக்காங்க. ரொம்ப ஒரு 1/2 மணி நேரத்துக்கு ஏற்றுக்கலாம். எந்த பாதிப்பாக இருக்குமா சார்? கண்ணை எடுத்தாச்சுன்னா ஒண்ணுமே கிடையாது. ஒரு சின்ன பஞ்சை விட்டு கண்ணுக்குள்ள வச்சு ஒரு சின்ன தையல்,
இறந்தவரை அந்த கண்ணு அப்படியே கண்ணு இருக்கிற மாதிரி ஒரு சூழல் இருக்கும். சார் இறந்துட்டாங்க சார், நாங்க லைஃப் ஸ்டைல் தகவல் கொடுத்து முடிச்சிட்டோம், அந்த பிரேதத்தை நாங்க எப்படி சார் பாதுகாக்கணும்? ஒண்ணுமே இல்லை. அந்த கண்ணுல ஏதாவது ஒரு சின்ன காட்டன் ஒரு பஞ்சில தண்ணியை தொட்டு அந்த கண்ணில ஈரப்படுத்திக்கிட்டே இருந்தாலே போதும். இந்த தலையை லைட்டா அப்படி தூக்கி கீழே ஒரு தலையில வச்சு கொஞ்சம் அப்படி நிமிர்ந்து இருக்கிற மாதிரி அந்த தலையை வச்சுட்டா போதும். அவங்க தகவல் கொடுத்தாலும் அந்த கண்ணை எடுத்துட்டு போயிடுவாங்க. சார் இந்த கண்ணு என்னத்துக்கு சார் பயன்படும்? நம்ம இன்னைக்கு தேவைகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, யாருக்கு போகுதுன்னு தெரியாது. சார் எங்க வீட்டுல இருக்கிற கண்ணு தெரியாம இருக்காரு, இந்த கண்ணை எடுத்து அவருக்கு வச்சிடலாமா அப்படின்னு அது முடியாது. அப்ப இந்த கண்ணந்திக்க போகுது. மொத்தம் 256 கண்ணந்திகள் இந்தியாவில இருக்கு. அப்ப இந்த கண்ணந்தில எங்கேயோ ஒண்ணுக்கு போது அந்த கண்ணந்தில இருந்து யார் பாதிக்கப்பட்டு அந்த தேவையுடையவர்களோ அவர்களுக்கு பொறுப்பிட முடியும். ஒரு 15 ஆண்டுகள் இந்த கண் இன்னும் உயிரோடு வாழப்போகுது ஒருத்தருக்கு பொறுத்தனதுக்கு அப்புறம். இப்ப நம்ம உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது மருத்துவ உலகம் முந்தையா பார்க்கு. இப்ப சமீபத்தில் ஒரு 20 எடுத்து இன்னொரு மனிதனுக்கு பொறுத்துட்டார். இப்ப அது வெற்றிகரமா நடந்து முடிஞ்சிருச்சு போன மாசம். முன்னாடி நாம இந்த டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உடல்மாற்று அறுவை சிகிச்சையில இந்தியா முன்னிலையில இருக்கு, ரத்த தானத்துல முன்னிலையில இருக்கு. ஆனா அந்த கண்தானத்துல ரொம்ப குறைவா இருக்கும். வருஷத்துக்கு வெறும் 45,000 கண்தானங்களை மட்டுமே இந்தியாவில் பெற்றுக்கிட்டு இருக்கோம். சாவோட விளைக்காடு எவ்வளவு இல்ல நீங்க யோசிங்களேன். 82 இருந்து 86 லட்சம் பேர் செத்து போறோம். ஆனா கண்தானம் செய்யறது வெறும் 45,000 மட்டும்தான், லட்சம் கூட கிடையாது. வெறும் 45,000 கண்தானங்களை மட்டும்தான் இந்தியாவில் நம்ம பெற்றுக்கிட்டு இருக்கோம். அப்ப இறக்கக்கூடிய எல்லாருமே கண்தானத்தை செய்ய முடிவெடுத்துட்டா ரொம்ப இயல்பா ஈஸியா இந்த கண்தானம் இந்தியாவில் கண்தானத்தவர்கள் இல்லை அப்படிங்கிற நிலையை நம்மளால உருவாக்கிட முடியும். அதனால அன்றைய மாணவர்கள் உங்க அப்பாட்டையும் அம்மாட்டையும் உட்கார்ந்து நீங்க பேசும். இது வேணா ஏதோ கூடி கிளம்பும் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, சார் நாங்க இந்த நிகழ்வு எங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு, நாங்க எங்க அப்பா அம்மாட்ட போய் சொல்லுவோம், சமூகத்துல நாங்க சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க பரப்புரை செய்யணும் அப்படிங்கிற வேண்டுதலை வைத்து தந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டுகிறேன். நன்றி. அன்பும் முயற்சியும் சீரிய விளையாட்டுமாக இந்த ஆண்டுடைய பாரதிய கோயம்புத்தூர் மாவட்ட தலைவராக இருக்கிறார்கள் எங்களுடைய அன்புக்குரிய சகோதரர் திரு டிபிகே ராஜநாதன் தான் இன்னொரு சங்கமுடைய மாவட்ட தலைவராக இருந்து இந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் பல்வேறு கண்காணிப்பாளர்கள் வைத்து இன்ஸ்பெக்டர் போலீசார் எஸ்பிஆர் வைத்து பல்வேறு நலன்களில் பல்வேறு விழிப்புணர்வை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்கள் இப்போது சிறப்புரையாற்றுமாறு அன்பர் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இந்த நோன்பு கடைபிடிக்கின்ற இந்த நல்ல நாடு இவ்வளவு வேலையை பொருட்படுத்தாது இந்த பள்ளியில் குழந்தைகளை அழைத்து வந்து நம்முடைய அரிமா சங்கத்தினுடைய தலைவர் செயலர் பொருளர் மற்றும் சங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த விழிப்புணர்வு பயணத்தை மிகவும் அற்புதமாக நடத்தி முடித்துள்ளீர்கள். அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். மரியாதைக்குரிய தம்பி கபீர் அவர்கள் கண்தானம் செய்ய வேண்டிய நோக்கம் அது எப்படியெல்லாம் கண்ணில் தானம் செய்வது என்பதை பற்றி விளக்கமாக சொன்னார்கள். அதுபோல நாம் மனிதராக பிறந்த அனைவரும் ஒரு நாள் இறக்கத்தான் செய்கின்றோம் போகின்றோம். அப்படிப்பட்ட இந்த கண்கள் 2.5 மணி நேரம் ஒன்றுடன் இருக்கிறது. 2 கண்களை தானமாக பெற்றால் 8 பேருக்கு வைக்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாம் உயிருடன் இருக்கும்போது இரத்தத்தை தானம் செய்வோம், இறந்த பிறகு கண்களை தானம் செய்வோம் என்கின்ற அந்த காரணத்தோடு நீங்கள் இந்த பள்ளியை குழந்தைகளை அழைத்து வந்து இங்கு மிக சிறப்பாக இந்த பேரணியை நடத்தி கொடுத்த தந்தை வினோகுமார் அவர்களுக்கு எனது நன்றியை மீண்டும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கத்தை சேர்ந்த அத்தனை பேர் பேர்களின் துணையாக எனக்கு இப்பொழுது குழந்தைகள் ரொம்ப நேரம் நின்று கொண்டிருக்கின்றார்கள். நல்லபடியாக ஸ்கூலுக்குள் சேர வேண்டும் என வாழ்த்தி இந்த அளவோடு இதை முடித்துக் கொள்கிறோம். மாணவர்களுக்கு
நம்முடைய இந்த நிகழ்வை முதல் பிரமாண்டமாக உலகம் அறிய வந்த அளவுக்கு ஊடக நண்பர்களாக வருகிறார்கள். திரு என் பேர் விவேகநாத் அவர்களுக்கு எங்களுடைய நேசன் பொருளாளர் செயலாளர் திரு மனோர் ஆனந்த் அவர்கள் பொன்னாளர்களுக்கு தயாரித்தார்கள். அனைவருக்கும் நன்றி சொல்வதற்காக என்னுடைய நேசன் தலைவர் சாமியாளர்கள் நன்றியாகிறார்கள். இந்த சிறப்பித்துக் கொண்ட ஆட்சியோர் பள்ளி நிர்வாகிகள் அனைவருக்கும் மாணவ மாணவிகளுக்கும் பாவக்கூர் பயணம் மாவட்ட தலைவர் டிபிஜி ராஜேந்திரன் அவர்களுக்கும் காவல்துறை ஆய்வாளர் மற்றும் காவல்துறை நண்பர்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஊடகவியல் அலுவலர் மன்சூர் பாபா மற்றும் அதிரேமிலன் எக்ஸ்பிரஸ் இவங்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வந்து வந்துச்சு என்னன்னு இந்த லைன்ஸ் கிளப் வந்து அமெரிக்காவில் பிறந்ததுனால அமெரிக்கன் அதனுடைய டைமிங் இருக்குல்ல, பஞ்சுவாலிட்டி, அந்த பஞ்சுவாலிட்டி வந்து கரெக்டா கீப் அப் பண்ணிருக்காங்க. அற்புதமான ஒரு இது. நானும் கொஞ்சம் டிலே ஆகும்னு சொல்லிட்டு லேட்டா வந்தேன். போங்க ஆமாதா இன்டர்நேஷனல் எலெக்ஷன் திருச்சி எடுத்துருவாங்க. அடுத்த மணிவண்ணன் அதுக்கடுத்து விஜயலட்சுமி திருச்சி சரி பண்ணலாம். 3 வருஷத்துக்கு சரி பண்ணலாம். அந்த இது இருக்கு. நம்ம இது அதுக்குள்ள முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் இதாக இருக்கும். ரொம்ப நன்றி சார். Subscribe to Creativity channel, like, share and comment, and click on the notification bell so that you'll be notified every time we